ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, யார் பரிசுத்தவான், யார் பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். இது முதல் பகுதி. இந்த செய்திக்கு பல பகுதிகள் இருக்கு, பல பகுதியாக இந்த செய்தியை தியானித்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு ஒரு பகுதியை நாம தியானிக்க போகிறோம். யார் பரிசுத்தவான்? அதுக்கு முன்னால இந்த தலைப்பு வசனத்தை நாம படிக்க போறோம். லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். லேவியராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருத்தர் படிக்கலாமா? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு செப்பரேட்டா, அதாவது எல்லாத்தோடையும் கலந்தவர்களா இல்ல, உங்களை மற்ற ஜனங்களில் இருந்து நான் பிரிச்சு எடுத்திருக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கேற்ற மாதிரி பரிசுத்தமா மாறுங்க, எனக்கேற்றது போல பரிசுத்தவான்களா மாறுங்க. எல்லாம் என்ன பாருங்க, நிமிர்ந்து உட்கார்ந்து செய்தியை கேட்கணும். எனக்கு ஏற்றது போல பரிசுத்தவான்களாய் மாறுங்கள் அப்படின்னு நம்மை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகத்துல நான் எல்லா ஜனங்களையும் படைத்தேன், எல்லா ஜீவன்களும் கர்த்தருடையது, எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையது. அதே சமயம் எல்லாரில இருந்து ஒரு கூட்டத்தை தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்து சபையாக்கி வைத்து கொண்டு ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் சபையை நோக்கி, நீங்க எல்லார போலையும் இருக்கக்கூடாது. சொல்ற புரியுதா? நீங்க எல்லா ஜனங்களை போலையும் பேசக்கூடாது, எல்லா ஜனங்களை போலவும் நீங்க வாழக்கூடாது, எல்லா ஜனங்களை போலவும் இச்சிக்க கூடாது, எல்லா ஜனங்களை போலவும் நீங்க மாறுபாடா நடக்க கூடாது, எல்லா ஜனங்களை போல நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க விருப்பப்படி வாழக்கூடாது, எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நீங்கள் இருக்கணும். ஏன்னா நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்ப எனக்கேற்ற பரிசுத்தமா இருக்கணும். இப்ப பரிசுத்தம்னு நீங்க எது சொல்றீங்க? ஒவ்வொருத்தரா எழும்பி பரிசுத்தம்னா என்னன்னு சொல்றீங்களா? ஒவ்வொருத்தரும் எழும்பி பரிசுத்தம்னா இதுதான் பரிசுத்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்ததை ஒண்ணு சொல்லுங்களேன். யாரு சொல்லுவீங்க? அலமேல் சொல்லு, எந்திரி, டக்குன்னு எந்திரி, உடனே எந்திரி. பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லு. பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லு. எஸ்தர். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அது பரிசுத்தம். உண்மையா இருக்கணும், களவு செய்யக்கூடாது. ஓகே, உட்கார். பரிசுத்தம்னா என்ன? அடுத்தது அண்ணாள் சொல்லு, டக்குன்னு சொல்லும். டைம் போய்கிட்டே இருக்கு. பரிசுத்தம்னா என்ன? அவரே நம்பி வாழ்றது. சரி, உட்காரு. பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லு. சல்பனா, டக்குன்னு எந்திரிச்சு சொல்லு. சொல்றோம், அடுத்து டக்குன்னு சொல்லி எந்திரிச்சிடணும், சொல்றதுக்கு ஆயத்தமாகணும். பரிசுத்தம்னா என்ன? ஏசப்பாக்கு பிரியமா வாழ்றது. பிரியமானா என்னதான் பிரியம்? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அது சொல்லுங்க முதல்ல.
எந்திரிங்கய்யா. தாமஸ் ஐயா சொல்லுங்க. என்ன பரிசுத்தம்னா என்னது? ஞானஸ்நானம் எடுத்தா பரிசுத்தம். ஓகே, உட்காருங்க. ஐயா சொல்லுங்க, பரிசுத்தம்னா என்ன? கட்டளையின்படி நடக்கிறது. சொல்லுங்க, உட்காருங்க. சரி, இப்ப எல்லாம் சொல்லியாச்சு. நீங்க சொன்னது எதுவுமே பரிசுத்தத்துல இருக்குதான்னு பார்த்தா வசனத்தின் அடிப்படையில் ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்க நினைச்சிட்டு உங்க இஷ்டப்படி சொல்றீங்க. ஏசப்பாக்கு பிரியமா நடக்கணும், களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எல்லாம் கரெக்டு தான். பரிசுத்தம் என்பது என்னன்னா அவருடைய குணம், அவருடைய சுபாவம். ஆண்டவர் தான் சொல்றாரு பாருங்க, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து. அப்ப பரிசுத்தம்னா என்னது? பரிசுத்தம்னா எல்லாம் என்ன பாருங்கய்யா, பரிசுத்தம்னா என்னது? அவரை போல வாழ்றது. அவருடைய சுபாவம் தான் நமக்குள்ள ஓட்டம், ரத்த ஓட்டத்தில் இருக்கணும். அவர் என்ன எப்படி வாழ்றாரோ, அவர் எப்படி இருந்தாரோ, அவர் எப்படி மகிமைப்பட்டாரோ, அவர் எப்படி ஜனங்கள் மத்தியில் வெளிப்பட்டாரோ அதே போல நம்மளும் காணப்படணும். அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. சரி, பரிசுத்தவான்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடையவர்கள் என்று சொல்லுகிறார். தான் மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பரிசுத்தவான்கள் என்றால் யார்? பரிசுத்தவான்கள் தான் தேவனுடைய உண்மையான ஜனங்க, தேவனுடையவர்கள். உண்மையா தேவனுடையவர்கள் யாருன்னா பரிசுத்தவான்கள் தான். யார் பரிசுத்தவான்கள் அப்படின்னு ஒரு 7 காரியத்தை நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். என்னாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னாகமம் 16:5 ஒருத்தர் படிக்கிறீங்களா? மைக் எடுத்துபடி. என்னாகமம் 16:16 verse 5. 16:5 தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் என்னுடையவன், தம்முடையவன் இன்னான் என்றும், தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அல்லேலூயா. எவனை தெரிந்து கொண்டாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். கட்டளையிடுவார். போதும். அல்லேலூயா. இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, யார் பரிசுத்தவான் என்று இங்க நிரூபிக்கிறார். தம்மிடத்துல சேர யார் கட்டளை பெற்றிருக்கிறார்களோ அவங்கதான் யாரு? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. தேவனிடத்துல சேரவும், தேவனை ஆராதிக்கவும், தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனை துதிக்கவும், தேவனுக்கு சேவை செய்யவும், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளவும், அவருடைய சபையிலே அவரை பின்பற்றவும், அவரை முழுமனதோடு அன்பு கூறவும் யாருக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரோ அவங்க எல்லாம் யாருதான்? பரிசுத்தவான்கள். இப்ப யாரெல்லாம் இது உடையவர்கள்? இப்ப நான் சொன்னதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. அல்லேலூயா. நாம தேவனிடத்துல அன்பு கூறுறோமா? தேவனை சேவிக்கிறோமா? தேவனிடத்துல சேருகிறோமா? சேர்றோமா இல்லையா? தேவனிடத்துல சேர்ந்துட்டோமா? ஞான ஸ்நானத்தின் மூலமா உடன்படிக்கை பண்ணிட்டோம். அல்லேலூயா. வழியின் மூலமாக உடன்படிக்கை பண்ணிட்டோம். தேவனை சேர்ந்தவர்களா இருக்கிறோம். அப்போ ஒரு பிரச்சனை வருது. கோராகுன்னு ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி வராரு. ஏறக்குறைய 40 லட்சம் பேர். வரும்போது பெரிய பிரச்சனை உண்டு பண்றான் ஒருத்தன், கோராகுங்கிறவன். அவனுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு மோசே தான்
ஆண்டவருக்கு பூஜை செய்யணுமா, ஆண்டவருக்கு ஆசரிப்பு கூடாரத்துல மோசே மட்டும்தான் முன்னால போய் ஆண்டவரை சேவிக்கணுமா, நம்மளாம் செய்யக்கூடாதா, அவனுங்க தான் அந்த பழியெல்லாம் சாப்பிடணுமா, அப்படி இப்படின்னு அவன் இச்சையை கொண்டு கோராகுங்கிறவன் கிளம்பிட்டான். அவனோடு சேர்ந்த கூட்டமும் கிளம்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீங்க வாங்க, நாளைக்கு யார் பரிசுத்தவான் என்பதை நான் என்ன செய்வேன், நிரூபிப்பேன். யாரிடத்துல என்னிடத்துல சேருவதற்கு நான் யாருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன் என்றும் யார் என்னோட சேரக்கூடாது என்பதை நான் என்ன செய்வேன், நிரூபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் கொண்டு வர்றார். 2வது நாள் கொண்டு வந்தார். 2வது நாள் கொண்டு வந்து தனியே நிக்க சொன்னார். கோராகினுடைய கூட்டம், அவனுடைய குடும்பம், கோராகுடைய குடும்பம், பிள்ளை குட்டி எல்லாம் தனியா கொண்டு போய் நிக்க சொல்லிட்டார். ஓ, ஆண்டவர் ஏதோ பதவி கொடுக்க போறாரு போல அப்படின்னு நினைச்சு போய் தனியா நின்ட்டானு. அல்லேலூயா. மோசே அவனோட கூட்டத்தார், அவன் நடத்தி வந்த அவனுடைய வழிகளை பின்பற்றின்னு வந்தவர்கள், ஆண்டவருக்கு பயந்தவர்கள் எல்லாரையும் தனியா நிக்க சொல்லிட்டார். தனியா நிக்க சொல்லி இந்த கோராகின் கூட்டம் அங்க போய் தனியா நின்னாங்கல்ல, பட்டுன்னு பொழந்துட்டாரு பூமியை பொழந்து ஒட்டுமொத்த பேரையும் உள்ள கொண்டு போயிட்டார். உள்ள கொண்டு போய் போட்டு மூடிட்டார். ஓ, இப்ப கிளம்பு. அல்லேலூயா. பரிசுத்தவானா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா ஆசாரியனா மாறணும், நானும் ஊழியக்காரனா மாறணும், நானும் சபையில வர்ற வருமானத்தை எல்லாம் திங்கணும், நானும் நான் தான் கர்த்தருக்கு முன்னால பெரிய ஆள் மாதிரி இருக்கணும், எல்லா ஜனங்களையும் மோசையை மதிக்கிற மாதிரி என்னையும் மதிக்கணும் அப்படின்னு இந்த கோராகு நினைச்சான். பிறகு நானும் தேவனுடைய சேவையை செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தானா தப்பில்லை. மோசேயையும் ஆரோனையும் அவனோடு இருந்தவர்களையும் ஆசாரியர்களையும் பார்த்து அவனுக்கு ஒரு எண்ணம், நம்ம அந்த பொறுப்புக்கு போனா நமக்கும் அந்த சாப்பாடு கிடைக்கும், நமக்கு அந்த பொறுமையானது கிடைக்கும், நமக்கும் அந்த பெரிய பதவி கிடைக்கும், எல்லாரும் நம்மளை சேவிப்பாங்க, நம்மகிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்பாங்க, நம்மளும் பெரிய ஆளா இருக்கலாம்னு அப்படி யோசிச்சான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படித்தான். பரிசுத்தவான் யார் என்பதை தேவன் தான் தீர்மானிக்கணுமே தவிர நம்மளை நாமே பரிசுத்தவான்னு சொல்லிக்க முடியவே முடியாது. சொல்லிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லணும், நீ என்னுடைய பரிசுத்தவான்னு. அப்போ யார் பரிசுத்தவான்? தேவனிடத்துல சேர யாருக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள். நீங்க யாரெல்லாம் தேவனை சேர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவனிடத்துல சேர்ந்திருக்கிறீர்களோ, உலகத்தை விட்டு, உலகத்தின் ஆசபாசங்களை விட்டு, உலகத்தினுடைய மதிப்பை விட்டு, உலகத்தினுடைய பொருட்களை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு, பரம்பரையை விட்டு, ஆண்டவர் போதும்னு இந்த பேதமையான உள்ளத்துல, இந்த பிஞ்சு உள்ளத்துல ஆண்டவரை விசுவாசித்து உள்ள வந்துட்டீங்க பாருங்க. ஆண்டவரை மாத்திரமே நாங்க சேவிப்போம், உலகத்துல வேற எதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு வந்தவங்க அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள வெளியிலையும் உள்ளையும் வெளியிலையுமா தலை நீட்டிக்கிட்டு இருக்கு சிலது. கர்த்தருக்கு சோதரம். இந்த சுண்டெலி, பாம்பு இதெல்லாம் சும்மா இருக்காது. உள்ள உட்காந்துக்கிட்டு நான் இருக்கிறேன்னு வெளியில தலையை காட்டும். தலையை காட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப கண்டுபிடிச்சிருவான். யார் கண்டுபிடிச்சிருவா? முதல்ல மெயினா பாம்பு கண்டுபிடிச்சிடும். மனுஷங்கிட்ட கூட தப்பி ஓடிடும், பாம்பு கண்டுபிடிச்சிடும். ஓ, நீ தலையை இருக்கிறியா அங்கதான் அப்படின்ட்டு சல்லுன்னு அது ஒரு நாள் லபக்குன்னு பிடிச்சிருக்கும் தலைய. அந்த மாதிரி இன்னைக்கு அநேக விசுவாசிகள் என்ன பண்ணியிருக்கான், சபைக்குள்ளேயும் உலகத்திலையும், சபைக்குள்ளேயும் உலகத்திலையும், சபைக்குள்ளேயும் உலகத்திலையும் தலையை நீட்டுறதும் எடுக்கிறதும், நீட்டுறதும், சபைக்குள்ள தலையை கொண்டு வர்றதும், உள்ள நீட்டுறதும், வெளியே உலகத்துல நீட்டுறதும், வெளியே உள்ள இழுக்கிறதும். சாத்தான் ஒரு நாள் உன்னை கவ்வுவான் தலைய, அன்னைக்கு தெரியும். அல்லேலூயா. தயவு செய்து ஒண்ணு உள்ள வந்தா உள்ள இரு, வெளியில போனா மொத்தமே வெளியில இரு. வெளியில இருந்தாலும் பாம்பு கும்பு தப்பிச்சு அப்படி இப்படி ஓடி ஏதோ ஒண்ணு பாம்பு கிட்ட தப்பிச்சு போன வாயில போய் மாட்டலாம். ஆனா சபைக்குள்ள இருந்துகிட்டு உலகத்திலையும் சபையிலையும், உலகத்திலையும் சபையிலையும்
தலை ஆட்டுற வேலையே வச்சுக்காத. தலையை வெளியில விட்டுக்கிட்டு உள்ள இழுக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா ஆபத்துல முடியும். அல்லேலூயா. நான் உண்மையிலேயே சொல்றேன், நீ பாரு, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. விசுவாசியாவும் இருக்கிறான், அவிசுவாசியாவும் இருக்கிறான். வெளியில போனா அவிசுவாசி, சொந்த பந்தத்துக்கு முன்னாலே, ஜாதி ஜனத்துக்கு முன்னால அவிசுவாசி, உள்ள வந்தோன்னா பரிசுத்தவான். அது எப்படி? ஒண்ணும் முழுசா ஏதாவது ஒரு வழியில நடக்கணும். முழுசா ஏதாவது ஒரு வழியில போனா நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒண்ணு ஆத்துல போ, இல்லைன்னா சேத்துல போ. நான் சேத்துலயும் போக மாட்டேன், ஆத்துலயும் போக மாட்டேன், இப்படியும் அப்படியும் காலாட்டிக்கிட்டு இருந்தா எதுலையுமே நிலைக்க முடியாது. அல்லேலூயா. ஓடத்துல ஒரு காலு, பிளாட்பாரத்துல ஒரு கால் வச்சானா ஒருத்தன். சொல்லியிருக்கேன்ல, ஓடம் எங்க இருக்குது? கடல்ல, தண்ணியில இருக்கு. வாங்க காட்டுறேன், நாகப்பட்டினத்துக்கு என்னை இட்டும் போங்க, அங்க வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஹார்பர் இருக்கும், ஹார்பரை நெருங்கி அந்த படகு நின்றுகிட்டு இருக்கும், ஓடம். இதுல காலையை வச்சுக்கிட்டு பிளாட்பாரம் அந்த ஹார்பர்லயும் காலை வச்சுக்கிட்டு இந்த படகுலையும் காலை வச்சுக்கிட்டு இருக்கு. அது ஆடும், இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் அசந்தம், படகுன்னு கடல்ல உள்ள தூக்கி போட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்துல இப்படி போகும், தண்ணிக்குள்ள இப்படி போகும். ஏன்னா கயிறுல தானே கட்டியிருக்கான். அதுக்குரிய அந்த செயினை போட்டு கயிறுல தானே கட்டி கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கான். அது வந்து இப்படி அணையும். அந்த இதுல ஹார்பர்ல அணைஞ்சு போகும். சில வேளை அது என்ன பண்ணும், அணைஞ்சு போயிட்டு ஒரு அழுத்தத்துல காத்துல இப்படி கொஞ்சம் தூரம் போகும். போகும்போது அது மேல எப்படியும் அப்படின்னு நின்றுட்டு இருந்தானா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அதனால தேவனிடத்தில் சேர யார் கட்டளை பெற்றார்கள் அவர்கள் எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்கள். இரண்டாவது யார் பரிசுத்தவான்கள்? சங்கீதம் 50:15 படிங்க. 50:15 சங்கீதம். மைக் எடுத்து படிக்க மாட்டேமா? சங்கீதம் 50:15. சீக்கிரம் 50:15 சந்தியா படி. சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் யாரோ அவர்கள் தான் யாரு? அவருடைய பரிசுத்தவான்கள். திரும்ப ஒரு முறை படி டக்குன்னு படி. என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அல்லேலூயா. அப்ப பலியினாலே உடன்படிக்கை பண்ணணும் ஆண்டவரோட. யாரு உடன்படிக்கை பண்றாங்களோ அவங்கதான் யாரு? பரிசுத்தவான்கள். புரியுதமா? அல்லேலூயா. என்ன பலி? பரிசுத்தமும் ஜீவ பலியும். நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக யார் அர்ப்பணித்து, ஏசப்பா நீர் எனக்கு போதும் என்று அந்த ஜீவ பலியாக தன்னையே அவங்களை அர்ப்பணித்து ஆராதிக்கிறார்களோ அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லணும் அடிக்கடி. ஆமென். அப்ப பலியினாலே நாம உடன்படிக்கை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நாம பலியினாலே உடன்படிக்கை பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஜீவ பலி, பொருத்தனை பலி போன்ற பலிகளினாலே தேவனோடு நாம உடன்படிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன உடன்படிக்கை? ஆண்டவரே, என்னுடைய பலிகளை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். நீர் என்னுடையவர், நீர் என் பரிசுத்தவான், நீர் என்னுடைய பரிசுத்த தேவன், நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய கர்த்தர், நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அனுதினமும் அவரிடத்துல பலியிலே நாம் பலியோடு கூட அவருடைய சமூகத்துல சேரும் போது ஆண்டவர் சொல்றாரு, பலியோடே கூட என்னிடத்துல உடன்படிக்கை பண்ணினவர்களை
என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்ப தேவன் வரும்போது பலியினாலே தன்னை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வருகையிலே ஒன்று கூட்டி பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார். அப்போ பரிசுத்தவான் யாரு? யாரு பரிசுத்தவான்? பலியினாலே தேவனோடு என்ன பண்ணவங்க? உடன்படிக்கை பண்ணவங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியை கர்த்தருக்கு என்று கொடுத்திருக்கிறீங்க, எந்தெந்த பகுதியை கர்த்தருக்கு கொடுக்காம வச்சிருக்கிறீங்க? பலின்னு சொன்னாக்கா பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிபீடத்தின் மேல ஒரு காளையை அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியை அல்ல ஒரு ஆட்டுக்கடாவை துண்டு துண்டாக வெட்டி அதை என்ன செய்வாங்க? அங்கே அக்கினியின் மேல வைப்பாங்க. அக்கினியின் மேல வைக்கும் போது அந்த அக்கினி எரிந்து அதுல முழுமையும் எல்லாத்தையும் எரித்து போடும். சொல்ற புரியுதா? எல்லாத்தையும் எரித்து போட்ட பின்பு அந்த சாம்பலை எடுத்து அங்க கீழே பலிபீடத்தின் அந்த இது அடிப்பகுதியில கொட்டிட்டு கொஞ்சம் அந்த பலியின் இரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துல கொண்டு போய் அந்த தூபபீடத்துல கொஞ்சம் பூசி அது உள்ள கொண்டு போய் இந்த பலிகளை செலுத்தணும். அல்லேலூயா. ஏதாவது மிச்சம் மீதி இருக்குமா? அதுக்கு பிறகு அந்த உருவம் எழும்பி நிக்குமா? நிக்காது. அந்த உருவம் சண்டை போடுமா? போடாது. அந்த உருவம் தப்பு பண்ணுமா? அந்த உருவம் இச்சையினால மாட்டுமா? ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே சாம்பலா போயிடும். அதே போல நம் வாழ்க்கையில் இருக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், கோபங்கள், தேவனுக்கு உகந்தது அல்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய பலிபீடத்தின் மேல் வைத்து சுட்டெரித்து விட வேண்டும். அதுக்கு பிறகு நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார் அப்படிங்கிற ஒரு இருதயம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் தான் யாரு? பரிசுத்தவான்கள். அவங்கதான் பரிசுத்தவான்கள். வேற யாரும் பரிசுத்தவான் ஆக முடியாது. சும்மா பரிசுத்தவான் இல்லை. ஆண்டவர் கடைசி நாட்கள்ல யாரை கூட்டி சேர்த்து யாரை எடுத்துக்கொண்டு போகிறார்? பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை தான். நீ பரிசுத்தவானா மாறினாதான் உனக்கு ஆசீர்வாதம். பரிசுத்தவான்னா என்னது? அல்லேலூயா. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாத்தையும் ஆண்டவருடைய அக்கினியில வைத்து எரித்து அதையெல்லாம் சுட்டெரித்து வாழ்க்கையில இருக்கிற எல்லாவித தீய பழக்க வழக்கங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு, சரீரம் இருக்கு ஆனா இச்சை இல்லை. அல்லேலூயா. பலன் இருக்கு ஆனா கர்த்தருக்காக மட்டும்தான் அது பயன்படும். அல்லேலூயா. நல்ல திறமை இருக்கு, அதெல்லாம் என் தேவனுக்காக தான் பயன்படும். பணம் இருக்கு, கர்த்தருக்கு தான் நான் செலவு பண்ணுவேன். கிறிஸ்துமஸுக்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுங்க, எல்லாரும் அவங்கவுங்க முடிஞ்சதை நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்னோன்னு ஒருத்தி ஓடி போயிட்டா. ஓடி போனவே திரும்பி வரவே இல்லை. அல்லேலூயா. அவ ஓடி போனது அவளுக்கு ஆசீர்வாதமும் குறைஞ்சி போச்சு. பாருங்க, அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதமும் இன்னைக்கு கொடுக்க முடியல. இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியல. இன்னைக்கு நமக்குரியது நமக்குள்ளது, நம்முடைய திறமை, நம்முடைய பலன், நம்முடைய சுகம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய வீடு, நம்முடைய வாசல், நம்ம பணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தவானா மாறாது. அது சுயநலவாதியா கேடுகட்டதா போயிரும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தருக்காக அர்ப்பணித்தது பரிசுத்தவானா மாறும். அப்படி பரிசுத்தவானா மாறினத தேவன் ஒரு நாள் தன்னோடு கூட்டி கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. மீதி இருக்கிற எல்லாரையும் பொறு, இங்கே இரு அப்படின்ட்டு ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார். நான் இருக்கேன், இப்ப இங்கதானே இருக்கேன், எல்லாரும் இங்கதானே இருக்காங்க அப்படின்னு இருப்ப. அடுத்தது ஆரம்பிக்கும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா.
இப்பயே நமக்கு ஓட்டு இல்லாம ஆக்கலான்னு பாக்குறான். எல்லாரும் ஓட்டு செழிப்பு எழுதி கொடுத்தவங்க எல்லாம் போய் உங்க ஓட்டு இருக்குதான்னு போய் செக் பண்ணணும். செக் பண்ணி இருக்குதா இல்லையோ. அல்லேலூயா. இந்த உலகம் அப்படித்தான் பண்ணும். உனக்கு எதுவுமே உனக்கு வாய்ப்பு கொடுக்காது, உன்னை இந்த உலகம் அங்கீகரிக்காது. ஆனா கர்த்தர் உன்னை பரிசுத்தவானா அங்கீகரிக்கணுங்கிறார். நீ என்ன பண்ணணும்? பலியாக, ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது, யார் பரிசுத்தவான்? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாமா? ரோமர் 1:2. ரோமர் 1ஆம் அதிகாரம். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. போதும். அல்லேலூயா. தேவ பிரியர். என்ன பிரியர்? தேவ பிரியர் தான் பரிசுத்தவான்கள். அவர்கள் தான் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப நீ தேவ பிரியனாய் இருந்தால் நீ பரிசுத்தவானாய் இருப்பாய். உலக பிரியனாய் இருந்தால், உலகத்தில் இருக்கின்ற ஆசாபாசங்களை விட்டு விலக முடியாதவனாய் இருந்தால், அல்லேலூயா, சிலருக்கு ஒரு கொலுசை கூட கழட்ட முடியல, சிலருக்கு ஒரு மூக்குத்தியை கூட கழட்ட முடியல, சிலருக்கு நெத்தியில இருக்கிற பொட்டை கூட எடுக்க முடியல, விலைக்கு வாழ முடியல. இதெல்லாம் இந்த உலகத்துக்குரிய ஆசபாசம், உலகத்துக்குரிய இச்சை, உலகத்துல பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு நான் சொல்றேன். ஒரு பொட்டை நீக்க முடியல, ஒரு கொலுசை நீக்க முடியல, ஒரு கொண்டையில பூ வச்சுக்கிட்டு, கொண்டையில மண்டையில பூ வச்சுக்கிட்டு அலையிறத மாத்த முடியல. அல்லேலூயா. இப்படித்தான் இருக்குது எல்லாம். ஒரு சின்ன ஆண்டவருக்காக ஒரு சின்ன ஒரு அருவருப்பை கூட விட முடியல. வீட்டுக்கு முன்னால கோலம் போடுறதை நிறுத்த முடியல. வீட்டுக்கு முன்னால எலுமிச்சம்பழத்துல குங்குமம் போட்டு அறுத்து பழி செலுத்தி முன்னால வைக்கிறது. ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தானுங்க. எலுமிச்சம்பழம் பேசுது. என்ன பேசுது? எலுமிச்சம்பழம் பேசுது. என்னடா எலுமிச்சம்பழம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். பார்த்த உடனே அது சொல்லுது, நீங்கெல்லாம் லூசுகளா, பைத்தியக்காரதுகளா, ஏதோ நாங்கெல்லாம் மரத்துல காய்ச்சி சந்தோஷமா ஆடி பாடி இருந்தோம், எங்களை பறிச்சுட்டு போனீங்க, சரி ஜூஸ் போட்டு குடிக்கட்டும்ட்டு விட்டோம். அது பத்தாதுன்னு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டயர்ல கொண்டு போட்டு எங்களை போட்டு நசுக்கிறீங்க. உங்களுக்கு அறிவு இல்லை? உங்க பிள்ளைய தூக்கி வச்சு நசுக்குவியலா அப்படின்னு எலுமிச்சம்பழம் கேட்குது. ஒரு விழிப்புணர்வு. இது எல்லாம் டயர்ல கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டா எல்லாமே சரியாயிடுச்சுன்றான். எல்லாமே நல்லா ஆயிடுச்சு, பழி செலுத்தி முடிச்சாச்சான். இது என்னடா அது கூத்தா இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை படைச்ச ஆண்டவரு உனக்கு இருக்கிற சகுனத்தையும் உனக்கு இருக்கிற தோஷத்தையும் அழிக்க மாற்ற அவர் சிலுவையில் ரத்தம் செஞ்சிட்டாரு. அந்த ரத்தத்தை விட்டுறான். இவன் தனியே எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதுக்குள்ள குங்குமம் போட்டு வைக்கிறான், ரத்த மாதிரி. இது என்ன செய்யும் உனக்கு? கர்த்தருக்கு சோத்திரம். தேவ பிரியராயிருங்க, சுகபோக பிரியரா இருக்காதீங்க. உங்க சொந்தத்தை சுயத்தை திருப்திப்படுத்துற பிரியரா இருக்காதீங்க, சொந்தக்கார பிரியரா இருக்காதீங்க. அல்லேலூயா. சிலர் பணப்பிரியர், சிலர் மாம்ச பிரியர். இல்ல கண்ணை திறந்து எஞ்சி நிக்கணும், இல்லைன்னா எல்லாரையும் எலும்பி விட்டு பிரசங்கம் பண்ணுவேன். சோத்திரம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ பிரியர். நீங்க தேவ பிரியரா? எத்தனை நாள்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நீங்க நல்லா ஜீவிக்கிற ஒரு நாள், காலையில 6 மணில சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு 12 மணி நேரத்தை வச்சுக்குவோம். இதுல எத்தனை மணி நேரம் தேவனுக்கு பிரியமானது செய்றீங்க? சொல்லுங்களேன். தேவனுக்கு பிரியமானது செய்யறவங்க எத்தனை மணி நேரம் தேவனுக்கு பிரியமானது செய்றீங்க?
உங்களுக்கு பிரியமானதையும் உங்க உலகத்துக்கு பிரியமானதையும் உங்க சொந்த பந்தத்துக்கு பிரியமானதையும் எத்தனை மணி நேரம் செய்றீங்கன்னு ஒரு ஆவரேஜ் ஒரு கணக்கு போட்டு பாருங்க வீட்டுல போய். இங்க கேட்டா நீங்க யாரும் வாய் திறக்க மாட்டீங்க. அல்லேலூயா. சதா சும்மா ரோட்ல இப்படியும் சுத்தி இருக்கிறதுக்கெல்லாம் சிலரு நேரத்தை செலவு பண்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசி, ஒரு வாலிப பையன் வேகமா போறான். எங்கடா போறான்னு கேட்டா, நான் இல்ல, எங்க மாமா வந்து சரக்கு வாங்கிட்டு வர சொன்னாரு, நல்ல டாஸ்மாக் இந்த பக்கத்துல தான் இருக்கு, போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் போயிடுவேன். இவன் தேவ பிரியரா? சிலர் வீட்டுல கர்மாதி நடக்கல, உள்ள வீட்டுல ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும், ஒட்டுமொத்த எல்லாத்தையும் வாங்கி இந்தா நீ செய் அப்படின்னு கும்பிட்டு கொண்டாடிட்டு என்ன செய்வாங்க, அவங்க அது ஓரமா நிற்பாங்க. நீ தேவ பிரியரா? தேவ பிரியர் மட்டும்தான் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். நீ தேவன் மேல பிரியம் வைக்கணும். தேவனுக்கு அடுத்தவைகளில் தேவனுடைய காரியத்தில் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு அந்த பிரியத்தை கொண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய நீங்க தேவ பிரியமான காரியங்களை செய்றீங்க, இல்லைன்னு சொல்ல. நான் கணக்கு போட்டு சொல்லுவேன், நீங்க எல்லாம் நிறைய தேவனுக்கு பிரியமான காரியங்களை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில செய்றீங்க. உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, உங்க சமுதாயத்துக்கு மத்தியில தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்றீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் தேவ பிரியனாய் இருந்தால்தான் பரிசுத்தவான் கூட்டத்துல சேர முடியும், பரிசுத்தவானா மாற முடியுங்கிற அந்த உணர்வும் உங்களுக்குள்ள இருக்கட்டும்னு நான் சொல்ல வரேன். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம உலகத்துல வாழ்ற வரைக்கும் எப்படி வேணாலும் வாழலாம். ஏன்னா உலகம் அசுத்தமானது, உலகம் அந்தகாரம் நிறைஞ்சது, உலகம் இருள் நிறைஞ்சது, உலகம் பொல்லாப்பு நிறைஞ்சது, உலகம் அக்கிரமம் பிடிச்சது. ஆனா நீங்க அந்த உலகத்துக்குள்ளதான் வாழ்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவ பிரியர். ஆமென். அதனால நீங்க தேவ பிரியரா இருக்க முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பிரியரா இருந்து